கடலோர வீடு குயில் வாழும் கூடு அலையோசையோடு குயிலோச சேர. இந்த படத்தை ஒரு பெரிய ரேஞ்சுக்கு இந்த படத்தை கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு அவார்டு சொல்லலாம், ஒரு ஆர்வம் தான், சரியான ஆர்வம். முதலாக ஸ்ரீலங்காவில் எடுத்து 3 மொழியில் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அதே நேரத்தில் முதலாக இலங்கையில் எடுத்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருக்கிறேன். நான் இந்த படத்தை முழுசாக பார்த்துட்டேன். உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது ஏன்னு சொன்னால், இதில் நான் அவ்வளோத்துக்கு இந்த படம் நல்லா இருக்குது. காட்சி அமைப்பு கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் பார்க்கணும். இடையில் ஒளிம்பி போகாமல் இந்த படத்தில் எல்லா சீனையும் நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இன்னத்துக்காக இந்த முன்னுக்கு இந்த சீன் வருது, இன்னத்துக்காக இந்த பின்னுக்கு இந்த சீன் வருதுன்னு சொல்லி அவ்வளோ விளக்கமாக எங்களோட 2 இளைஞர்கள் இயக்கியிருக்கணும். உண்மையிலே இந்த படம் நான் முதல் எதிர்பார்த்து கொண்டு போனது வேறு. நான் அந்த படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு படத்தை இனி நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு தான் சொல்லணும். ஒரு திரையில் சரியான கற்றறிவு கொண்டவருடைய ஆளுமையில் அவையோட நிறைய ஆளுகளில் நடிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. குறிப்பாக நான் அந்த மண்ணிலே குருநகர், பாசையூர், நாவந்துறை, அல்லப்பட்டி போன்ற இடங்களிலே எல்லாம் நான் அந்த காலத்தில் ஃபுட்பால் விளையாடியவன். அதை மையமாக வைத்து தான் எனக்கு அந்த பாத்திரம் தரப்பட்டிருந்தது. பாடுமீன் கழகத்துக்காக கொடுக்கும் ஒரு குரலாக. அந்த மண்ணில் நான் அன்று எதை அனுபவித்தேனோ, எதை பார்த்தேனோ, இப்போ கடல் தொழிலுக்கு போயிட்டு எல்லாரும் வீரர்களாக இருப்பார்கள், ஸ்ட்ராங்கான ஆகலாம் இருப்பினும் நேராக வீட்டை போவாயணும். நித்திரை முடித்தது இது ஒன்றும் இல்லை. கொண்டு வந்த சாமான் எல்லாம் கொடுத்துட்டு நேரே அந்த மணலுக்கு விளையாட தொடங்குவாங்க. அவருடைய பயிற்சி அந்த மணலுக்குள்ளேயே இருக்கும். அந்த வேகத்தோட தான் யாழ்ப்பாணத்தில் பாடுமீனியோ, சென்ட் ஆண்டனிஸையோ, அல்ல நாவந்துறை, சென்ட் மேரி, சென்ட் நிக்கலஸையோ அடிக்க யாராலும் முடியாது. அத்தனை வீரர்களும் இன்று வரையும் சாதித்து கொண்டிருப்பதை நான் பார்த்தவன், ரசித்தவன். அதே கதையோடு அந்த கடலோடிகளின் கதையோடு இந்த படம் நகர்ந்திருக்கிறது. ஈழத்திலே இருந்து நீண்ட இடைவேளைக்கு பின்பு ஒரு முழுமையான அதிக பொருட்செலவிலே எடுக்கப்பட்ட படமாக இந்த படம் அமைகின்றது. நிச்சயமாக இனிமேல் நல்ல படங்களை தருவதற்கு எங்களுடைய இளம் இயக்குநர்கள் தயாராக காத்திருக்கின்றார்கள். உங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. கடலோர வீடு குயில் வாழும் கூடு அலையோசையோடு குயிலோச சேர. வாழ்த்துக்கள். நிச்சயமா இந்த படத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்கான வேலைப்பாடுகளை எங்களுடைய சமூக ஊடக நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து செய்வோம். அந்த ட்ரெய்லரை பார்க்கவே தெரியுது, அந்த படப்பிடிப்புகள் எல்லாம் இந்தியா சினிமா பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக அது ஒரு வெற்றி பெறும். இந்த கலைஞர்கள், எமது பிரான்ஸ் ஊடகவியலாளர்கள் முழுமூச்சோட நின்று இந்த அரங்கை நிச்சயமாக நிறைப்பதற்கு எங்களாலான பணிகளை நாங்கள் செய்வோம் என்று இந்த இடத்துல உறுதி பூண்டுறோம். எங்களோட மண்ணின் வாசனையை கொண்டுற காரணத்தினாலும் புங்குடுதி மக்கள் இந்த படத்தில் சமூகத்திற்கார்கள், எங்களை கலைஞர்கள் சமூகத்திற்கார்கள். ஒரு புங்குடுதி மைந்தான் இந்த படத்தை வெளியிட தயாராக இருக்கின்றார். அந்த நிலைமையிலே இந்த படத்தை நாங்கள் அனைவரும் குடும்ப சமேதராக பார்க்க வேண்டும் என்று வேண்டி அவர்களுக்கு ரமணனுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுக்க வேண்டும். மீண்டும் படங்கள் தயாரிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். கடலும் கடல் சார்ந்த பகுதிகளிலிருந்து வாழ்றவர்களிலிருந்தும் நாங்கள் தெய்வ பக்தி உள்ளவர் என்றதையும் இதில் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். அதை விட நாங்கள் தரையோடி தெரிந்த இடங்கள் எல்லாம் தியேட்டரில் பார்க்கும்போது, நான் 45 வருஷம் ஃப்ரான்ஸுக்கு அதை பார்க்கும்போது நான் படித்த காலத்தில் ஓடி தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் கண்டுக்கு இருக்குது. அதை நீங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எங்களை தந்திருக்கிறீங்கன்னு சொல்லி நான் இவ்வளோ காலம் நாட்டுக்கு போயில்லை. அதை இந்த நாட்டை கொண்டு போய் காட்டுது எனக்கு. அடுத்தது எங்களோட தேசியத்தில் ஈழத்தில் இருக்கிற படமாக கொண்டு காட்டுறதால அந்த உணர்வும் எங்களோட மக்களுக்கு இருக்குது. நாட்டு உணர்வுகளும் கொண்டிருக்கின்றது. அந்த பழைய காலத்து நினைவுகளும் அதை திங்கள் வைக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு சிந்தனையான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க. நாங்கள் புலம்பெயர் முன்னர் இருந்த வாழ்வியலும் தற்போதைய வாழ்வியலும் இதில் இணைக்கப்பட்டிருக்கும். அதை நாங்கள் கண்ணார பார்த்து எங்கள் உணர்வுகளை பதிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அனைவரும்
எங்கள் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு அனைவரும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று எல்லோருக்கும் அழைப்பு நானும் விடுகின்றேன். இந்த முயற்சிக்கு எங்கள் தமிழர் வர்த்தக சங்கம் சார்பாகவும் அனைத்து வர்த்தகர்கள் சார்பாகவும் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். இந்த அந்தோணி வெறும் ஒரு திரைப்பட குழுவாக மட்டுமில்லை, இங்கே எங்களுடைய வாழ்விலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முற்றுமுழுதான சூப்பர்பான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ சந்தோஷமாக அந்தோணி குழுவோடு சேர்ந்து நாங்களும் அந்தோணி திரைப்படத்தை கொண்டாடுவோம். எங்களுடைய திரைப்படங்கள் வருகின்ற பொழுது, ஈழத்தவருடைய திரைப்படங்கள் வருகின்ற பொழுது டிக்கெட் விற்கிறதுக்கு சரியான கஷ்டப்படுறோம். வீடு வீடாக போய் கடை கடையாக போய் கெஞ்சித்தான் அந்த டிக்கெட்டை விற்கிறோம். அந்த முறையை இந்த அந்தோணி திரைப்படம் மாற்றுமென்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு மீனவன் தான், பாசையோடு. இந்த காட்சிகள் சிலவற்றை பார்க்கும்போது என்னை அறியாது நான் கலங்கினேன். நடுக்கடலில் ஒரு படகு இருக்கின்றது ஒருவராக. அப்படி சில நேரங்களில் நாங்கள் கூட தத்தளித்திருக்கின்றோம். மழை புயல் வரும்போது திசைகள் தெரியாது நடுக்கடலில் இருந்திருக்கின்றோம். எத்தனையோ வழிகளை சுமந்திருக்கின்றோம். கடற்தொழில் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, பெரும் சுமையானது. திசை தெரியாது கூட பல நாட்கள் கடலில் கிடந்திருக்கிறார்கள், உணவின்றி கூட கிடந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வலி சுமந்த கதையை படமாக எடுக்கும்போது எங்களின் நினைவு, நான் கூட அதில் அகப்பட்டிருக்கிறேன் என்பதனை கூறுகிறேன். படம் நிச்சயமாக வெற்றி அளிக்கும் என்று நம்புகிறேன். அந்தோணி திரைப்படத்துக்கு இந்த இசைஞானி ராயா சார் எங்களுக்கு கிடைச்சதே பெரிய வேடம். 1524வது படம் அந்தோணி திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். அதே போல் இந்த அந்தோணி படத்துக்கு ராயா சார் கிடைச்சது உண்மையிலே ஒரு பெரும் கடவுள் கிடைத்த மாதிரி அதை குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்குமாறு நினைக்கிறேன். எங்களது ஈழத்து படங்களை இங்கே விநியோகிப்பது என்பது சரியான கஷ்டம். அந்த விநியோகத்தை நான் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி அந்த விநியோகத்தை எடுத்த மதியவர்களுக்கு உண்மையை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நாங்களும் அவருக்கு பின்னுக்கு பக்கபலமாக நின்று இந்த திரைப்படத்தை முற்றுமுழுதாக வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவோம். இது ஒரு புதுமையான படமாக எங்களுடைய ஒரு வரலாறு சொல்கின்றது. எங்களாலும் முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது. அனைத்து கலைஞர்களுக்கும் இங்கிருந்து போனவைக்கும் உலக நாட்டிலிருந்து போன அது அனைத்து கலைஞர்களுக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்ற எங்களுடைய இளைய தலைமுறை கலைஞர்களுக்கு நாங்கள் கரம் கொடுக்க வேண்டும். அதுக்கான தளம் இது. வாழ்த்திக் கொள்வோம் அவர்களை. அடுத்த தலைமுறைக்கும் அங்கே இருக்கிற தலைமுறைக்கும் நாங்கள் கையில் என்ன ஆயுதம் கொடுக்கணுமன்றது இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஆயுதத்தை வச்சு அவங்க படைப்புகளை அந்த ஒஸ்கார் இல்லி எங்களோட கதைகளை உலகம் மட்டும் சொல்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்குது. இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. இப்போ இதுவரைக்கும் முதல் வந்த படங்களில் சில பிள்ளைகள் அதுபோல் இருந்திருந்தாலும், ஆனால் இந்த படத்தில் அத்தனை அம்சங்களும் இருக்குது. இது தான் வெற்றி பெற்றுன்னு முதல் கால வச்சுக்கிற அந்த டைரக்டர் கூடி சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் ஒரு எனக்கு திருப்தியாக ஒரு படம் எடுத்திருக்கிறேன்னே அவர் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு படம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் அந்த திரையில் பார்த்தா இனி வர போகிற படங்களுக்கெல்லாம் ஈஸியான ஒரு வழியை இந்த அந்தோணி பாதையை அமைச்சு விட்டுருக்கு. என்னதான் கட்டாரில் இருந்துட்டு வந்தாலும் தொழில மறக்கல ஜானி இப்பயும் அதே மீன்பிடி. நாங்கள் ஒரு தலை படகத்தான் நிறுத்தலாம், பாஞ்சு வேறு அலைய நிறுத்த இல்லாது. அது மாதிரி தான் ஆகணும். இதே கோயிலில் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும். உனக்கு ஏ போட்ட பெண்டன், எனக்கு கே போட்ட பெண்டன். சொந்தம்னு சொல்ல இந்த கோவில் ஃபாதர், இந்த புறாக்கள், இது எல்லாத்துக்கும் மீறி இந்த அந்தோணி. நீ அம்மா அம்மா என்று கடல்லே கடந்தே, அந்த கடலம்மா தான் அவளை உனக்கு தந்திருக்க. கண்ணு கட்டுற தூரத்தில் சூரியன் மறைகிறதுக்குள்ள வந்துடும். சரியா? இந்த வருஷத்துக்குள்ள உங்க கிரடுகள் பிடிச்சதை விட ஒரு மீன் அதிகமாக பிடிச்சிக்கிட்டு. புது வலையிலையோ பெரிய போட்லையோ இல்லடா மீன்.
பிடிக்கிற ஒன்றா இருக்கு. செஞ்ச பிள்ளைய திரும்ப செஞ்சேன்டா. வாழ்க்கையில கடல்ல இறங்குறத நினைச்சே பார்க்க மாட்டேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரேன் பெரிய தொழில் ஒன்றுக்கும் போறையில. கரையுறான் போகாத கடலும் இல்லை, ஊருக்குள்ள அந்தோணி ஏறாத படகும் இல்லை. அப்பா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. கடலோர வீடு, குயில் வாழும் கூடு, அலையோசையோடு குயிலோச சேர